146 சங்கீதம் 5ஆம் வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாமா? 146 5ஆம் வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சங்கீதக்காரர் இந்த இடத்துல சொல்லியிருக்கும் பொழுது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக நேரத்தில் அநேக காரியங்களை நாம் நம்புகிறவர்களாக இருக்கிறோம். எந்தெந்த காரியங்களை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற நம்மளோட சொத்து பத்துகளை நம்ம நம்புகிறவர்களாக இருக்கலாம், அல்லது நம்ம பேங்க் பேலன்ஸை நம்ம அதிகமாக நம்புகிறவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சார்ந்த மனிதர்களை, நம்முடைய நண்பர்களை, நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நம்புகிறவர்களாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை, அதாவது ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? நம்முடைய நம்பிக்கையை இந்த உலகத்தில் வைக்காம வானத்தை நோக்கி வானத்தில் இருக்கிற ஆண்டவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அநேக நேரத்தில் நம்மளால் ஆண்டவர் மேலே முழுசாக அந்த நம்பிக்கையை வைக்கிறது கடினமாக இருக்கும். எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன். சில பேர் ஊழியத்திற்கு அர்ப்பணித்துருவாங்க, ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கணும்னு விரும்புவாங்க. அப்படி ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கணும்னு நினைக்கும் பொழுது அவங்க மனசில் வர்ற முதல் காரியம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஆகா, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் வாழ்க்கையை நடத்துறது யாராக இருக்கும், என் வாழ்க்கையை அடுத்து போஷிப்பது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சிந்தனை வர தொடங்கும். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம இப்போ படித்து முடித்ததுக்கப்புறம் நீ கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுப்பா, நல்ல வேலை கிடைக்கும்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவன் உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஜெபம் பண்ணா மட்டும் போதுமா பாஸ்டர்? ஹல்லேலூயா. அப்படி நம்மளை கேள்வி கேட்பார்கள்ல. ஆனால் வேத வசனம் அதைத்தான் சொல்லுது, யாக்கோபின் தேவன் மீது உன்னுடைய நம்பிக்கை நீ வைப்பனா நீ பாக்கியவானாயிருப்பா என்று. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கையை நீ நம்புகிற காரியங்களில் வைக்காமல், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் வைக்காமல் தேவன் மீது நீ நம்புவாய் என்றால், கர்த்தர் மீது நம்பிக்கையா இருந்தால் என்றால் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்பது எப்படிப்பட்டதா இருக்கிறதா? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. ஹல்லேலூயா. விசுவாசம் அப்படித்தான் இருக்கு. அந்த வசனத்தை கொஞ்சம் போடுங்களேன். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியா இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மீது வைக்கும் பொழுது அது என்ன செய்யுமா? அது நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பும் பொழுது, வேத வசனம் இந்த நம்பிக்கையை குறித்து இந்த வேதாகமத்தில் பல காரியங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். வேத வசனம் சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை பார்க்கிலும் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருப்பதே நலம் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுது? அழகா நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லி இருக்கிறது. அப்போ நம்முடைய நம்பிக்கையை சற்று கர்த்தர் மீது திருப்பும் பொழுது, நான் ஒரு சில காரியங்களை கூட நான் சொல்லுகிறேனே. நம்முடைய பலவீனம், நமக்கு இருக்கிற கஷ்டம், நமக்கு இருக்கிற சூழ்நிலை, நம்ம குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, அல்லது நமக்கு நடக்காமல் இருக்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்ம யோசிக்கலாம், நமக்கு இப்படி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, என்னோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு சக்சீடான பாதைக்குள்ளே என்னால் போக முடியல, இன்னும் என் வாழ்க்கை ஒரு ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, அந்த சிச்சுவேஷனில் நம்ம இந்த மனுஷன் நமக்கு உதவி செய்வானா, அந்த மனுஷன் உதவி செய்வானா, இப்படிப்பட்ட காரியங்கள் இவர்களிடத்திலிருந்து வந்து விடுமா, இப்படி எதிர்பார்ப்பதை பார்க்கிலும் நம்ம என்ன செய்யணும்? எனக்கு ஒத்தாசை இந்த பூமியிலிருந்து வருவது இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்று ஒன்று இருக்கிறது, அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா.
நிறைய மக்கள் இந்த கர்த்தரை நம்புகிறவர்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளேயே ஒரு உதவி கேட்டுடலாம். எப்படி? கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்களுக்குள்ளேயே ஒரு உதவி கேட்டுக்கலாம். அவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்க கொஞ்சம் நமக்கு பணம் கொடுத்தா போதுமே. இல்லைங்க, கர்த்தரை நம்பும் பொழுது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த காரியத்தை நம்ம கர்த்தரிடத்துல நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை அழகா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காரியத்தில் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கணும். வேதம் அதைத்தான் சொல்லுது. ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலமாக இருக்கலாம். யோபு எடுத்துக்கொள்ளுமா? யோபு 13:15 எடுத்து வாசித்து பாருங்களேன். யோபு 13:15. யோபு 13:15. இந்த யோபுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பட்ட கஷ்டங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைமை. அவருடைய சரீரம் அழிந்து கொண்டிருந்த ஒரு நிலைமை. எப்படி? அவருடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கிறது. அவருக்கு தெரியும் கர்த்தர் தன்னை காப்பாற்றிடுவாருன்னு. ஆனால் அவரை பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சது? இவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாருன்னு. ஹல்லேலூயா. அதனால தான் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க? நீ என்ன பண்ணிரு, கீழே நீ கர்த்தரை மறுதலிச்சு உன்னோட ஜீவனை விற்று அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது இந்த யோபுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரே ஒரு நம்பிக்கை, அவர் என்னை கொன்று போட்டாலும், எப்படி? அவர் என்னை கொன்று போட்டாலும், என்னுடைய சரீரம் அழிந்தாலும், என்னுடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் போனாலும் என் நம்பிக்கை மாத்திரம் மாறாது. ஏனென்றால் கர்த்தர் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் பாருங்களேன். அவர் என்னை கொன்று போட்டாலும். இப்படிப்பட்ட விசுவாசம் நம்பிக்கை எங்கெங்க இருக்கு நமக்குள்ள? இப்படிப்பட்ட விசுவாசம் எங்க இருக்கு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற என்னை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் அவர் மேல் நம்பிக்கையா தான் இருப்பேன். அப்போ கொன்று போடுறதுனா என்ன? ஆண்டவர் யோபு மேலே கோவப்பட்டு அல்லது ஆண்டவர் பிசாசை அனுமதித்து யோபுவை கொல்றதுக்கு அனுமதிச்சா கூட நான் ஆண்டவர் மீது கோவப்பட மாட்டேன். எப்படி இருப்பேன்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம், நம்பிக்கை. ஆமென். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்ம ஒரு 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 திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் வரும், திடீர்னு ஒரு காரியங்கள் நடக்கும், திடீர்னு நமக்குள்ள சில நேரம் நமக்குள்ள என்ன ஏற்படும்? பலவீனம் ஏற்படும். திடீர்னு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து கொண்டு இருக்கும். திடீர்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம நினையாத பொழுது சில காரியங்கள் நம்மை ஆபத்துக்குள்ளாக நடத்தும். அப்படி நடத்தும் போது இந்த வசனத்தை ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணி பாருங்களேன். யோபுக்கு வந்த சூழ்நிலையை விடையா நமக்கு வந்துட போகுது. ஹல்லேலூயா. காற்று அடித்து பில்டிங் சாஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லை? அந்த யோபுவோட காலத்தில் நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, யோபுடைய காலத்திலே செங்கற்கள் வந்து விட்டது. செங்கற்கள். அப்போ அவங்க கட்டின பில்டிங் எல்லாம் செங்கல்ல தான் கட்டியிருந்துருப்பாங்க. காற்றடிச்சு இந்த பில்டிங் கீழே விழுந்துருச்சு. அதனால பிள்ளைங்க எல்லாம் மரித்து போயிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ இந்த நிலைமையில யோபு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இவ்வளோ நாள் நான் துதித்த தேவன், இவ்வளோ நாள் நான் கர்த்தரை சேவிச்சேன், ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க மனைவி சொன்ன மாதிரி நான் நம்பின கர்த்தரே என்னை கைவிட்டுட்டாருன்னு போயிருந்திருக்கணும். ஆனால் அவருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை சிந்தனை வரலை. அவருக்குள்ளே இருந்த ஒரே காரியம், நானே அழிந்து போனாலும் சரி, என்னுடைய பெயர் இந்த பூமியில் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருப்பேன். இன்னைக்கு அநேகர் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம், அல்லது இதுக்கப்புறம் நீங்கள் இந்த நாளில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெக்கார்டை நீங்கள் பார்க்கலாம். இதை பார்க்கிற நீங்கள் சற்று கவனியுங்கள். உங்கள் நம்பிக்கை ஒருவேளை உங்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டு இருக்கலாம் கர்த்தர் மீது. ஒருவேளை நீங்கள் நம்புகிற காரியம் நடக்காததுனால ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கையை எடுத்து நீங்கள் மெடிசின்ஸில் வைக்கலாம்,
அல்லது நீங்கள் நம்புகிற வேறு காரியங்களில் அந்த நம்பிக்கையை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், தயவாய் நான் உங்களுக்காக சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை நம்புகிற ஜனம் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புகிற ஜனம் வெட்கப்படாது. நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த 146:5 உங்களுக்கு தான் அந்த வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் மீது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நாம் யாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நேரம் இன்னும் அதிகமான வசனங்கள் இருந்தாலும் அந்த சில காரியங்களை மாத்திரம் நான் கூறிவிட்டேன். இன்னும் ஒரு காரியம் மாத்திரம், நீங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்கும் பொழுது அது உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கிறது. அது உங்களை வெட்கப்படுத்தாது. முதலாவது. ரெண்டாவது, கர்த்தர் மீது நம்பிக்கையை வைக்கும் பொழுது அது உங்களை தைரியப்படுத்துகிறது. அது உங்களை கீழே விழாத படிக்கு உங்களை தைரியப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நம்பிக்கை இருந்ததுனால தான் யோபுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு. அந்த யோபுக்குள்ள தைரியம் இருந்ததுனால தான் அது விசுவாசமாக மாறுச்சு. அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் அது ஜெபமாக மாறுச்சு. அவர் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அவருக்காக இறங்கி அற்புதம் செய்தார். நீ நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கங்க, கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா.